Recording in progress. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஜோதி ஜெபம் பண்ணுவோம். இசப்பா ஸ்தோத்திரம் ரட்சா அருமையான நாளுக்காய் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா நீ நல்லவர் அப்பா, நீ கிருபை நிறைந்தவர் அப்பா. ஷாபாலி கரபா அப்பா, நீர் என்றென்றும் மாறாதவர் அப்பா. அப்பா உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருக்கிற உடைய சுத்த கிருபை காய்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணி போல் காத்து வந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீயா கோடா பாலா ஷிகாரபா, நீர் மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ளே திறவுகளை உடையவர் நீர் ஒருவரே அப்பா. நீர் ஒருவரே ஜீவாதிபதி அப்பா. அப்பா உடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாள் நடக்கிற அந்த ஜூம் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்களை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவனை தரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும் எங்கள் இருதயத்தை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் இந்த பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்பதற்கு முன்பாக இந்த வாரமும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பற்றி நாம் வேத படிப்பை படிக்கப் போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தில் போன வாரம் நாம் பார்த்தது என்னவென்றால், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் ஆவிக்குரிய விதத்தில் இருந்தால் இயேசுவுடைய சுவாசமே நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை தரும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த இயேசுனுடைய சுவாசம் இருக்கிற இடத்தில் நான் இருக்கிறேனா என்பதற்கு அது ஏன் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நாம் படிக்கும்போது இப்படி போட்டிருக்கிறது: தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன், தேவனுடைய குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நான் முக்கியமாக உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இயேசு சொல்லுவார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான் அப்படின்னு அவர் போட்டிருப்பார். இதை நம்ம உண்மையாக நம்ம விசுவாசித்தோமானால், நாம் இன்றைக்கு நம் இயேசுவோடு கூட ஒருங்கிணைந்து இருந்தால், நமக்கு நாம் இன்றைக்கு அவரோடு கூட இருக்கிற நிலைமைக்கும் நாம் மரித்த பின்பு அவரோடு கூட இருக்கும் நிலைமைக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. சொல்றது புரியுதுங்களா? இன்றைக்கு அவரோடு கூட நான் ஒருங்கிணைந்து, அவருடைய ஆவியினோடு கூட நான் ஒருங்கிணைந்து, அவர் பேசுவதை நான் கேட்டு, நான் பேசுவதை அவர் கேட்டு இருந்தோமானால், இன்றைக்கு அவரோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உறவில் இருந்தோமானால், அந்த உண்மையான உறவு மரணத்துக்கு பிறகும் நீடிக்கும். வித்தியாசம் எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் இயேசுவோடு நான் இல்லாவிட்டால், மரித்த பிறகு அங்கே வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த வசனத்தை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் என்று சொல்லுகிறோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் போன பிறகு அவர் மேல் அன்பாயிருந்து அவர் வழியில் நடக்கிற
அவர்களுடைய சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வாசம் செய்யும் போது இயேசு நம்மிடத்தில் வாசம் செய்கிறார். ஸோ இங்கே போட்டிருக்கு குமாரனை உடையவன் அப்படின்னு போகும்போது பரிசுத்த ஆவியானவரை உடையவன் எழுதிக்கலாம். ஏன்னா குமாரனை உடையவன் என்று சொல்லும்போது இயேசுனுடைய ஆவியை உடையவன். இயேசுனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மிடத்தில் ஜீவன் உண்டு. அவர் நம்மிடத்தில் இல்லாத போது நம்மிடத்தில் ஜீவன் இல்லை. இந்த இப்பொழுது நம்மிடத்தில் வாசம் செய்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் மரித்த பின்பும் நம்மோடு கூட வாசம் செய்ய போகிறார். இதுதான் சத்தியம் இல்லையா? ஸோ இதுக்காக நமக்கு கர்த்தர் 2 பாடல்களை இந்த வாரம் கொடுத்திருக்கிறார். இந்த 2 பாடல்களும் எதை நமக்கு சொல்லுகிறது என்றால், நமக்கு மரணமும் இல்லை, மரண பயமும் இல்லை, சாபமும் இல்லை, சாபத்தினால் வருகிற எந்த கேடும் இல்லை. நாம் சந்தோஷப்பட்டு சமாதானத்தோடு நம் கர்த்தரோடு கூட நாம் இருக்கிறோம். நாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம் கர்த்தரோடு நாம் இருந்தோமானால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அந்த வியாதி பற்றி கொள்ளும். புரிஞ்சுங்களா? அதனால் இந்த பாடலை நாம் பாடும்போது நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். என்ன திருத்திக் கொள்ளணும்னா, நமக்குள்ளே எந்த சஞ்சலமோ எந்த சமாதானம் இல்லாத காரியமோ நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரோடு கூட சந்தோஷமாக இருக்கிறோம். உலகத்தில் 1000 இருக்கலாம், ஆனால் நாம் கர்த்தரோடு கூட சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை நாம் அவருக்கு சொல்லுகிறது தான் இந்த பாட்டு. கர்த்தரை நாம் துதிக்கிறோம் என்று சொல்லும்போது, உம்மிடத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உம்மோடு கூட நாங்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறோம், உம்மோடு கூட நாங்கள் அன்பின் உறவில் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதை சொல்லுவது தான் இந்த பாட்டு. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ இதில் முதல் பாட்டு உம்மை துதித்திடுவேன். அந்த பாட்டை பாடுவோம். உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன், உம்மாவியின் பலத்தால் உம் கிட்டி சேர்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன், உம்மாவியின் பலத்தால் உம் கிட்டி சேர்ந்திடுவேன். உம் வாசல்களை நன்றி பாடி நுழைவேன், உம் பிரகாரத்தில் துதி பாடி மகிழ்வேன். உம் வாசல்களை நன்றி பாடி நுழைவேன், உம் பிரகாரத்தில் துதி பாடி மகிழ்வேன். உம்முக்கு பின் ரத்தம் என்னை காக்குமே, உம் திரு கிருபை முடிசூட்டுமே. உம் ரட்சிப்பின் ரத்தம் என்னை காக்குமே, உம் திரு கிருபை முடிசூட்டுமே. இனி மரணம் எனக்கில்லை, சாபபாரம் ஒன்றில்லை, என் கண்கள் தெளிந்ததே, உம்மை ஆராதித்திடுவே. இனி மரணம் எனக்கில்லை, சாபபாரம் ஒன்றில்லை, என் கண்கள் தெளிந்ததே, உம்மை ஆராதித்திடுவேன்.
உம்மை துதித்திடுவேன் என்று உயர்த்திடுவேன். உம்மாவியின் பலத்தால் கிட்டி சேர்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன் என்று உயர்த்திடுவேன். உம்மாவியின் பலத்தால் கிட்டி சேர்ந்திடுவேன். வாசல்களை நன்றி பாடி நுழைவேன். பிரகாரத்தில் துதி பாடி மகிழ்வேன். வாசல்களை நன்றி பாடி நுழைவேன். பிரகாரத்தில் துதி பாடி மகிழ்வேன். இந்த உலக உறவெல்லாம் மறந்தோடுவே. அது அன்பின் ஸ்நேகமெல்லாம் மறைந்தோடுமே. இந்த உலக உறவெல்லாம் பறந்தோடுமே. அது அன்பின் ஸ்நேகமெல்லாம் மறைந்தோடுமே. உம்மை மட்டும் நம்புவேன். கரம் பிடித்து நடப்பேன். புயல் மழை அடித்தாலும் கடல் தண்ணீரில் நடந்திடுவேன். உம்மை மட்டும் நம்புவேன். கரம் பிடித்து நடப்பேன். புயல் மழை அடித்தாலும் கடல் தண்ணீரில் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. உம்மை துதித்திடுவேன் என்று உயர்த்திடுவேன். உம்மாவியின் பலத்தால் கிட்டி சேர்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன் என்று உயர்த்திடுவேன். உம்மாவியின் பலத்தால் கிட்டி சேர்ந்திடுவேன். வாசல்களை நன்றி பாடி நுழைவேன். பிரகாரத்தில் துதி பாடி மகிழ்வேன். வாசல்களை நன்றி பாடி நுழைவேன். பிரகாரத்தில் துதி பாடி மகிழ்வேன். சுவாச காற்று என்னை உயிர்ப்பிக்க செய்தது. திருக்கரத்தான் என் வாழ்வை வணைந்தது. சுவாச காற்று என்னை உயிர்ப்பிக்க செய்தது. திருக்கரத்தான் என் வாழ்வை வணைந்தது. என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சித்தம் அடிப்பணிவேன். மகிமையை தேடி போய் ஜீவனில் கலந்திடுவேன். என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சித்தம் அடிப்பணிவேன். மகிமையை தேடி போய் ஜீவனில் கலந்திடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாட்டை நாம் பாடுவோம். என் கண்ணுக்கு மகிமை. என் கண்ணுக்கு மகிமை, என் நெஞ்சுக்கு பிரசன்னம். மனதை கட்டி பலத்தை கூட்டி மகிமையின் முகம் காண்பே. என் மனதை கட்டி பலத்தை கூட்டி மகிமையின் முகம் காண்பே. மகிமையின் முகம் காண்பே.
ஒன்றையே நான் கேட்கிறேன், அதையே என்று நாடுவேன். ஒன்றையே நான் கேட்கிறேன், அதையே என்று நாடுவேன். உம் மகிமையை பார்த்து கொண்டு உம் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வேன். உம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உம் மகிமையை பார்த்து கொண்டு உம் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வேன். உம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் கண்ணுக்கு உம் மகிமை, என் நெஞ்சுக்கு உம் பிரசன்னம். மனதை கட்டி பலத்தை கூட்டி உம் மகிமையின் முகம் காண்பேன். என் மனதை கட்டி பலத்தை கூட்டி உம் மகிமையின் முகம் காண்பேன். உம் மகிமையின் முகம் காண்பேன். உம் நேசத்தில் நான் வாழ்கிறேன், உம் சித்தத்தை என்று நாடுவேன். உம் நேசத்தில் நான் வாழ்கிறேன், உம் சித்தத்தை என்று நாடுவேன். உம் வார்த்தையின் பரிமாணத்தில் என் ஜீவனின் மொழி பேசும். என் நடைகளின் சுவடாகும். உம் வார்த்தையின் பரிமாணத்தில் என் ஜீவனின் மொழி பேசும். என் நடைகளின் சுவடாகும். என் கண்ணுக்கு உம் மகிமை, என் நெஞ்சுக்கு உம் பிரசன்னம். மனதை கட்டி பலத்தை கூட்டி உம் மகிமையின் முகம் காண்பேன். என் மனதை கட்டி பலத்தை கூட்டி உம் மகிமையின் முகம் காண்பேன். உம் மகிமையின் முகம் காண்பேன். உம் சத்தத்தை நான் கேட்கிறேன், உம் மூச்சில் தான் நான் பிழைக்கிறேன். உம் சத்தத்தை நான் கேட்கிறேன், உம் மூச்சில் தான் நான் பிழைக்கிறேன். என் ஆவியின் தாகம் தீர்க்க உம் ஆவியின் நதியோடும். அதன் முடிவிலே உமை சேர்வேன். என் ஆவியின் தாகம் தீர்க்க உம் ஆவியின் நதியோடும். அதன் முடிவிலே உமை சேர்வேன். என் கண்ணுக்கு உம் மகிமை, என் நெஞ்சுக்கு உம் பிரசன்னம். மனதை கட்டி பலத்தை கூட்டி உம் மகிமையின் முகம் காண்பேன். என் மனதை கட்டி பலத்தை கூட்டி உம் மகிமையின் முகம் காண்பேன். உம்
மகிமையில் முகம் காண்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம இந்த 1 யோவானை தான் 1 யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்துக்குவோம். 1 யோவான் 5வது அதிகாரம். இதில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போது நாம் என்ன படிச்சுட்டு இருக்கிறோன்னா, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்ற காரியத்தை தான் நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். வேத வசனத்தை வச்சு ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்ன போட்டிருக்குன்னா, மீட்பு நாளுக்கென்று நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு வசனம் போட்டிருக்கோம், மீட்பு நாளுக்காக முத்தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாது இருங்கள். எபேசியரில் இருக்குது. அப்போ உங்களுடைய மீட்பு நாளுக்காக நீங்கள் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரினால் நீங்கள் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனம் சத்தியம். ஸோ அதனால் நான் சொன்னது நான் முதல்ல உங்களுக்கு சொன்னதை திருப்பி சொல்கிறேன். இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ எப்படிங்க நான் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், இயேசு எனக்குள் இருக்கிறார் நம்ம எப்படி சொல்கிறோன்ற போது நிறைய பேர் தவறான ஒரு காரியத்தை நினச்சிக்கிறாங்க. இயேசுவை நான் நினைக்கும் போது அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என் நினைவிலே அவர் இருக்கிறார், என் மனதிலே இருக்கிறார் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். அது தவறான காரியம். நம்ம ஒரு மனுஷனை பற்றி சொல்லலான்னா, நான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கிறேன், நீ எனக்குள்ளே இருக்கனா, அந்த மனுஷன் நமக்குள்ளே இல்லை. நம்மளுடைய கற்பனையிலே அந்த மனுஷன் இருக்கிறான், உண்மையில் இல்லை. ஆனால் இயேசு நம்மளை அப்படி விட்டுட்டு போகல. ஓகே, என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஆவியை உண்மையிலே நமக்குள்ளாக வாசம் செய்ய விட்டு வைத்திருக்கிறார். என்னுடைய ஆவி எனக்குள்ள இருக்குது. நான் உயிரோடு இருக்கும் அளவும் ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இதுல யோசனைகள், மனசுன்னு சொல்லும் போது அது நம்மளுடைய ஆத்மா. நம்மளுடைய உயிர் எங்க இருக்குன்னா நம்மளுடைய ஆவியில இருக்கு. ஸோ எனக்குன்னு ஒரு ஆவி இருக்கு. என்னுடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்திருக்கிறார். இப்ப என்னுடைய ஆவிக்கு இந்த உலகத்துல சில நாட்கள் தான். வேத வசனமே சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு 70 வருஷயா, மிஞ்சி போனா 80 வருஷயா. மோசே சொல்றார், எங்கள் நாட்களை நாங்கள் என்ன, எங்களுக்கு ஞானத்தை தாரும். நிறைய பேருக்கு இந்த ஞானம் இல்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம எப்பொழுதுமே இருப்போம், நாளைக்கு கூட நம்ம செத்து போயிடலாம். இந்த உலகத்திலே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆவி அவ்வளோதான் வருஷம், அத்தனை வருஷங்கள் தான். பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை வருஷங்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு முடிவே இல்லை. அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோட கூட கலந்திருக்கிறார். எப்பொழுது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய விசுவாசம் என் மேல், உன்னுடைய விசுவாசம் உண்மையாய் இருந்தால் என் ஆவியை உனக்கு அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இருப்பார். அவருடைய ஆவி நம்மகிட்ட இருக்கு. அவர் எப்படி சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரோ அதே போல நாமும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களாய் இருப்போம். எப்போ?
அவருடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கும்போது, மீட்பு நாளுக்காக முத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது, அப்போ நமக்கு என்னன்னா, நம்ம வந்து வேத வசனத்தில் நிறைய படிக்கலாம். நீங்கள் இப்படி பரிசுத்தமா இருங்க, அப்படி பரிசுத்தமா இருங்க அப்படின்லாம் படிக்கலாம். ஆனால் நமக்கு சுலபமாய் நாம் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், எனக்குள்ளாக இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போகக்கூடாது. நாம் எப்பொழுதெல்லாம் நம் இயேசுவை நம்முடைய இருதயத்திலே உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறோமோ, அவரை மகிமையான இடத்தில் வைத்திருக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் சந்தோஷமாய் இருப்பார். அதனால தான் நீங்கள் பாருங்க, சாதாரணமாக இருக்கும், ஒரு சபை கூட்டத்திற்கோ ஒரு கூட்டத்திற்கோ வருகிறோம். இப்போது என் மனைவி ஜோதி பண்ணாத அட்டூழியம் கிடையாது, நானும் பண்ணாத அட்டூழியம் கிடையாது, எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஜெபம் பண்ண வரும்போது, ஒரு பாட்டு பாட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்நிய பாஷை வரும். ஏன்? அந்த நேரத்திலே நம் இருதயத்திலே நம்முடைய இயேசுவை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம் இயேசு மகிமைப்படும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம். அவர் நம்மோடு கூட அங்கே டான்ஸ் ஆடுவார். இப்போ நம்ம அந்நிய பாஷையில் பேசுவோம். இது வந்து ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. சீஷர்களுக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமை அடையவில்லை அப்படின்னு போட்டிருக்கோம். இயேசு மகிமை அடையல, அது என்ன வசனம் பாருமா நீ? யோவான் 7. சரி, அது போய் பார்ப்போம், ஏன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியம். யோவான் 7 7:37. ஓகே, வெரி குட். 39. ஓகே, இங்கே யோவான் 7:37 பார்த்தீங்கன்னா, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இந்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு மகிமை அடைந்து விட்டார். எப்படி? சிலுவையில் அறையப்பட்டார், உயிர்த்தெழப்பட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பிதாவின் இடத்தில் இருக்கிறார்னு நமக்கு தெரியும். நீங்க எப்போ அதை உணர்றீங்களோ அப்போ என்ன ஆகும்னா, இயேசு நம்ம மேல, நம்ம எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாரு. ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்கு, நான் நேற்று கூட நைட் பாடிட்டு இருந்தேன். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றைக்கும் அவருடையவன், அவருடையவள். புரியுதுங்களா? என் நேசர் என்னுடையவர் அப்படி நான் சொன்னவனே என் கண்ணு கலங்கும். ஏன்? அவர் என்னுக்குள் மகிமைப்பட்டு இருக்கிறார். நம் இயேசு நம்முடைய இருதயத்திலே மகிமைப்பட்டு கொண்டு இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருப்பார். புரியுதுங்களா? ஏன்னா உண்மையா அவர் மகிமைப்பட்டார், ஆனா உங்க இருதயத்துல மகிமைப்படணும். உங்க இருதயத்திலே அவர் உயிர் உள்ளவராய் இருக்க வேண்டும், அவர் உயிர் தெழுந்தவராய் இருக்க வேண்டும். இயேசு உங்களுடைய இருதயத்திலே உயிர் உள்ளவராய் இருந்தாரானால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கண்டிப்பா உணர்வீர்கள். இன்னும் நிறைய வசனத்தில் போட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் தானாக எதுவும் செய்ய மாட்டார்.
என்னை அவர் உயர்த்துவார், குமாரனை உயர்த்துவார், பிதாவை உயர்த்துவார். இப்போ நம்ம எப்பப்போ அவரை உயர்வான்னு நினைக்கிறோமோ அப்போவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பரிசுத்த ஆவியானவர் சும்மா நம்ம நினைவில் இருக்கிறவர் அல்ல. அவர் உண்மையில் அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. பாருங்க, நீங்க 2 பாட்டு பாடணும். இந்த 2 பாட்டுக்கும் ஜோதி வந்துட்டு ஏதோ வந்து எழுதி வச்சிருக்கிறார். இந்த பாட்டுகளை அவர் எழுதவில்லை. இந்த பாட்டின் அர்த்தத்தின்படி ஏதோ ஒன்று சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். போன டியூஸ்டே, வெனஸ்டே, என்ன கிழமமா சொல்லு, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. எனக்கு 2 நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு 2 ஹவர் வேலை இல்லை. நான் சொன்னேன், வா அந்த வார்த்தையை கொடு. நாங்கள் போட்டோம், மியூசிக்கை போட்டோம், கார்ட்ஸை போட்டோம், ட்ரம்ஸை போட்டோம். அந்த பாட்டை நாங்கள் பாட்டினுடைய வார்த்தைகளை ஒழுங்காக கவிமயமாக எழுதினோம். எழுதி முடித்தோம், பாடினோம், ரெக்கார்ட் பண்ணோம், இன்றைக்கி பாடியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய மனதிலே, நம்மளுடைய யோசனையிலே இயேசு இருந்தால் வராது. நமக்குள்ளாக அவருடைய ஆவி இருக்கிறார். அந்த ஆவியே நமக்கு இவைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை கொடுக்கிறார். ஆனால் மியூசிக்கெல்லாம் அப்படியே வரும். அதுதான் என்னுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நீங்கள் இயேசுவை உயர்த்தி, இயேசுவை மகிமைப்படுத்தி, அவருக்கு முதல் மரியாதையை கொடுத்து, முதல் முக்கியத்தை கொடுத்தீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்வார். இங்க என்ன போட்டிருக்குது? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதி நான் போட்டிருக்கிறீங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன பாருங்க, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவர் சதா காலங்களிலும் இருக்கிறதுனால நாமும் சதா காலங்களிலும் இருப்போம். நம்ம கதை முடிஞ்சது. உண்மையா சத்தியமா சொன்னா நம்ம கதை முடிஞ்சது. ஆனால் நாம் பேசும்போது, நாம் பாட்டு ஏற்றும் போது, நாம் மியூசிக் போடும்போது அது இன்னொருத்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வரும். அவர்களுக்கு ஜீவன் கிடைக்கும். அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பார்கள். அவர் நம்ம பார்ப்பாங்க. நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க மட்டும் எப்படி சுகமா இருக்கிறீர்கள்? ஓகே, நேற்று ஒரு ஊழியக்காரர், நான் சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாட்டை ஏற்றினவர் அவர் தான். இந்த என் நேசர் என்னுடையவர். அவருக்கு எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. இந்த பாட்டு நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி, இவர் யார் தான், அவர் சாட்சி என்ன அப்படின்னு போகும்போது அவர் சாட்சி எனக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் ஏதோ ஒரு சபையில் கூட்டத்தை நடத்தி இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்தார். சொல்லியிருந்தாங்க, அவருக்கு அந்த நேரத்தில், அது எப்போன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா யூடியூப்பில் நான் பார்த்தேன், வாரத்தில் 3 நாட்கள் அவர் இந்த கிட்னி ஃபெயிலியர்னால டயாலிசிஸ் பண்ணுமா. வாரத்தில் 3 நாட்கள் டயாலிசிஸ் பண்ணுகிறாங்க. ஆனால் இவர் ஆங்காங்கே போய் பாடல்களை பாடி மற்றவர்களை சந்தோஷத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம், உலகத்துக்கு கொடுக்குற சந்தோஷம் இல்லை, கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, உடல் பலவீனமாய் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த பாட்டை நான் கேட்கும்போது என் உள்ளத்தில் ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றைக்கும் அவனுடையவன், ஒரே ஒரு சந்தோஷம். அப்போ அவருக்குள்ளாக அந்த ஜீவன் ஓடும்போது,
அந்த ஜீவ நதிகள் ஓடும்போது அது அநேகருக்கு அது ஜீவனை கொடுக்கிறது. அந்த மாதிரி தான் நமக்குள்ளே தாகமாய் இருக்கிறவனங்க ரொம்ப இயேசு அழகா சொல்லியிருக்கிறாரு. அதுவும் சத்தமிட்டு சொன்னார். ஓகே, என்ன சொன்னாரு? ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இயேசுகிட்ட போங்க, இயேசுடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய அன்பை ருசி பாருங்கள், அவருடைய உண்மையை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய நீதியை ருசி பாருங்கள், அவருடைய நீதியை பின்பற்றுங்கள். அதுதான் பானம் பண்றது. அதை பண்ணும்போது நமக்குள்ளாக நம் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரில் உள்ள நதிகள் ஓடும். 10 பேர் 15 பேர் நம்ம கிட்ட ஓடி வருவாங்க. அவங்க எதுக்கு நம்ம கிட்ட ஓடி வரல? நமக்குள்ளாக இருக்க ஜீவனுக்காக வருவார்கள். அவர்களும் ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் இயேசுவை அறிந்து ஜீவனை பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்துக்கே விடுதலை. நம்முடைய நாடு, நம்முடைய தெரு, எல்லா இடத்துலையும் விடுதலைங்க. ஏன்னா இயேசு நமக்குள்ள வந்து விட்டா எல்லா பாவமும் எல்லா சாபமும் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். சமாதானம் உள்ளவர்களாக, அமைதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதியை நடப்பிக்கிறவர்களாக மாறுவோம். புரிஞ்சதா சொல்றது? ஸோ இது நடக்கணும். அப்போ அநேகர் சில நேரத்தில் நம்ம இடத்துல என்ன கேள்வி வரும் என்றால், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குதுங்க, இயேசுவை விசுவாசிங்கன்னு சொல்றீங்க, அவரிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவார், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். வார்த்தையில் சொல்லுவது நல்லா இருக்கு, ஆனா செயல்பாட்டில் இது எப்படி நடக்கும்? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியல, அவர் அற்புதம் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவர் ஜீவன் நதி ஓடுற மாதிரி தெரியலங்க அப்படி என்று நீங்கள் சொல்வீர்களானால், அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? நான் உண்மையாக என் இயேசுவை நேசிக்கிறேனா? உண்மையாலே இயேசுவனுடைய ஜீவன் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதனை செய்து கொள்ள முடியும். நம்மளுடைய இது, அதாவது பிராக்டிக்கலுக்கு நம்ம தமிழ்ல நடைமுறையில் அதை பார்க்க முடியும். ஓகே, நடைமுறையில் நாம் இதை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் என்றதான் இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகே, இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது, ஆனால் படிச்சிடலாம். நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியை பற்றி யோவான் நம்ம இடத்தில் பேசுகிறார். இது நான் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்க இயேசு தான் கிறிஸ்துங்க, இயேசு தான் தேவனுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட இரட்சகர், அவருடைய இரத்தத்தில் நமக்கு மீட்பு உண்டு அப்படின்னு நம்ம உண்மையாய் விசுவாசித்தோமானால் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அதாவது இயேசுனால் நம்ம பிறந்திருந்தா இயேசுனால் பிறந்த இன்னொருத்தரிடத்தில் நமக்கு அன்பு இருக்கும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கோருகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். இப்போ நமக்கும் இன்னொரு விசுவாசிக்கும் உள்ள அன்பின் உறவு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டுமானால், நம்ம இந்த உலகத்தில் சுவாபமாய் நமக்கு அன்பு இருக்கும். இந்த அன்பில் நம்ம ஒன்றா திருட்டு வேலை பண்ணலாம்,
ஒன்றா போய் பேசலாம், ஒன்றா தவறான அநீதியான காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒரு விசுவாசியோடு இன்னொரு விசுவாசிக்கு உறவு இருக்கும்போது அந்த உறவு பரிசுத்தத்தினால் நிலை நிற்க வேண்டும். நாம் தேவனுடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும். அவர் கற்பனையை கை கொள்வதுதான் அன்பு. இந்த உலகத்தில் நமக்கு யாருக்காவது அன்பு இருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுப்போம், அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்றால் என்னன்னா, தேவனுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்க முடியாது. நாம் அவருடைய கற்பனைகளை அப்படியே நாம் கை கொள்ளும்போது, அவர் சொல்கிறத அப்படியே கேட்கும்போது அவருக்கு தெரியும் நம்ம அன்பு கூறுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது ஈஸியா? உலகத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா அது ஈஸி கிடையாது. ஏன்னா ஏசு என்ன சொல்கிறாரு? ஏய், உனக்கு எதிரியாக இருக்கிறவன நீ அன்பு கூறு. உன்கிட்ட தப்பாக பேசுகிறவங்ககிட்ட எதிர்த்து பேசாத. நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சக்கர நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறவன். எனக்கு வெளியிலேருந்து எவனும் வரப்போகிறதில்ல. இங்கே ஜோதி எதிர்த்து பேசினாலே என்னால் முடியல. திருப்பி எதிர்த்து கேட்கிறோம். வெளியிலேருந்து ஒருத்தன் வர வேண்டிய அவசியம் இல்லை. என் மனைவியிடத்தில் கூட அப்படி நடந்து கொள்ள முடியவில்லை. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? நான் தேவனுடைய கற்பனைகளை நான் பின்பற்றுகிறேன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, அது பாரமானவைகள் இல்லைங்க. அவருடைய கற்பனைகள் என்ன பாரமானவைகளா? இல்லையே. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் முன்னொரு கன்னத்தை காண்பின்றாரு. இப்போ வந்து ஜோதி செய்கிற பீட்ரூட் எனக்கு பிடிக்காது. அவள் பீட்ரூட் செஞ்சு கொண்டு வந்து வச்சா அழகாக நான் சாப்பிட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு போகணும். அதுதான் இயேசு நமக்கு சொல்லுகிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? இது வேண்டாம், அது கிட்ட கூட காமிக்காத, கண்ணிலே காமிக்காத. இந்த சாதாரண ஒரு பீட்ரூட்டையே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஒருவர் தவறாக நம்ம இடத்தில் பேசும்போது, நமக்கு விரோதமாக இருக்கும்போது எப்படி நாம் தேவனுடைய கற்பனையை பின்பற்ற முடியும்? ஏனென்றால் நல்லா பார்த்துக்கோங்க, உலகத்தில் இருக்கும் கற்பனை வேற. உலக நீதி என்ன? அவங்ககிட்ட ஏதாவது தப்பாக சொல்லணும்னா நம்மளும் ஏதாவது சொல்லலாம். அவன் நமக்கு தப்பு பண்ணானா அவனுக்கு விரோதமாக நாம் தப்பு செய்யலாம். ஆனால் தேவனுடைய கற்பனை என்னவென்றால், அவன் என்ன செஞ்சாலும் சரி, நீ அவனை உண்மையாய் அன்பு கூற வேண்டும், உன் ஜீவனை அவனுக்காக கொடுக்க வேண்டும். ஆனால் யோவான் எழுதி வச்சிருக்கிறார், அவைகள் பாரமானவைகள் அல்ல. ஏன்னு அவர் சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ ஒருவேளை தேவனால் பிறந்திருந்தீனால் நீ ஜெயிச்சிருவ. மற்றவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை அன்பு கூறுவாய். நீ விசுவாசத்திலே நிலைத்திருந்தீன்னா அவருடைய கற்பனைகளை கைக்கொள். ஏன்னா அது பாரமானவர்களாக இருக்காது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்வது எப்படி என்றால், இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு அவருடைய ஆவியின் மூலமாய் ஒரு விசேஷித்த பலத்தை கொடுக்கிறார். அந்த பலத்தினாலே அவருடைய கற்பனையை நாம் சுலபமாக நாம் பின்பற்ற முடியும். ஸோ நம்ம ஆவியில் நிறைந்திருக்கும் போது என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பாக இருப்போம். பாருங்க, அவங்களால எதுவுமே நம்ம மேலே செய்ய முடியாது. நமக்கு ஆவியானவர் இருக்கிறார், நமக்கு சாவே கிடையாது, எந்த சாபமும் கிடையாது. யார் என்ன நம்மளை செய்ய முடியும்? என்ன செஞ்சாலும் ஒன்றாகாது. அதனால் அவர்கள் மேல் நாம் அன்பு உள்ளவர்களாக இருக்க முடியும். இப்போ இந்த விசுவாசம்னு போடப்பட்டிருக்குல்ல, இந்த விசுவாசம் உண்மையா? இதுதான் மெயின் கேள்வியே.
அப்போ இங்க யோவான் ஒரு காரியத்தை நமக்கு சொல்றார். அதுதான் அந்த சாட்சி. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். அதாவது நம்மளுடைய இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது, சுருக்கமாக நான் சொல்லணும்னா, அவர் இந்த உலகத்திற்கு இவர்தான் இயேசு என்று எப்படி தெரியும்? 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திற்குள்ளாக வரும்போது அவர் ஒரு சாதாரண மனுஷனாக வந்தார். அவருடைய பிறப்பில் அநேக அற்புதங்கள் இருந்தது, ஆனால் சாதாரண மனுஷமாக தான் தெரிஞ்சது. அவர் தண்ணீரில் போய் யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுக்கும் போதுதான் இது என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டது. இப்போ அவர் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது ஒரு சாட்சி உண்டாயிற்று. இப்போ பாருங்க, நான் ஒரு விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் இருக்கிறாங்க. நான் சில வேளைகள் பார்க்கும்போது இவர்கள் விசுவாசிகளா என்றாலே தெரியாது. ஆனால் அவர்கள் விசுவாசி, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் இவங்க விசுவாசி நமக்கு எப்படி தெரியும்? அவங்க பகிரங்கமாய் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த சபைக்கே தெரியும். அந்த காலத்தில் யோர்தானில் இந்த ஊர், யோர்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த மனுஷன், இந்த மனுஷி ஒரு விசுவாசி. ஆனால் அவர்கள் பகிரங்கமாக வெளியே வந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அதே மாதிரி இயேசு வந்திருக்கிறார். இயேசுவுக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால தான் ஜலத்தினால்னு போட்டிருக்கு. ஜலத்தினால் வந்தார். அதோட நிறுத்தல. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார். அவர்கள் எல்லாம், அந்த ரோமர்களும் யூதர்களும் அவரை அடிக்கும் போது, துப்பும் போது, கேவலமாய் பேசும்போது எதுவும் பதில் வையவில்லை. இதை ஐசேயால 400 வருடம் 500 வருடத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பதில் வைய மாட்டார். ஸோ அந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி அவர் ரத்தம் சிந்தினவர், ஆனால் ரத்தத்தினாலும் வந்தார். ஸோ ஜலத்தினால் மாத்திரமல்ல, ரத்தத்தினாலும் வந்தவர். இது ரெண்டத்தை நான் சொல்கிறேன், ஏதோ நானே பார்த்த மாதிரி நடந்த மாதிரி சொல்கிறேன். என்னுடைய இருதயத்தில் அப்படி ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுனால கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ ஜலத்தினால் வந்தார், ரத்தத்தினால் வந்தார், பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார். அதுதான் இந்த வசனம் போட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ அடுத்தது யோவான் சொல்றாரு, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேர் இருப்பாங்க. இயேசு இருப்பார், பிதா இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இவங்க எல்லாம் எப்பொழுதும் ஒன்றா தான் இருப்பாங்க. இவங்க சொல்கிறது தான் சட்டம், இவங்க சொல்கிறது தான் நடக்கும். எங்க? பரலோகத்தில். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3. ஸோ பூலோகத்தில் மட்டும் என்னங்க? இங்கே பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரலோக ராஜ்யம் பூலோகத்துக்கு வந்து விட்டது. எப்படி வந்து விட்டது? நமக்குள்ளாக இயேசு வந்து விட்டார். ஸோ நமக்குள்ளாக 3 சாட்சி இருக்கணும். 3 சாட்சி கொடுக்கணும். ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்றால் இயேசுடைய இரத்தத்தோடு கூட ஒரு மிக முக்கியமான, மிக நெருங்கிய உறவு நமக்கு இருக்க வேண்டும். இரத்தத்தோட உறவுனா என்னங்க? பாருங்க, நம்முடைய இரத்தம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. நம்மளுடைய இரத்த ஓட்டம் இல்லைன்னா நமக்கு ஜீவன் கிடையாது, உயிர் கிடையாது.
அப்படின்னா நம்ம ஆவி நம்ம கூட இருக்க முடியாது. இரத்த ஓட்டத்தினால தான் நம் ஆவியோடு அந்த ரத்தம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. என்னைக்கு நம்மளுடைய ஆவி தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்த ரத்தம் ஓட்ட நின்றுவிடும். அதனால தான் ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா நம்ம கையில் பல்ஸ் பார்க்குறோம், இன்னும் மூச்சு இருக்குதான்னு பார்க்குறோம். அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு மனசில் ஒரு கஷ்டமோ ஒரு கோபமோ ஒரு சோகமோ வந்தால் நம்முடைய ரத்தத்தில் அதில் ஒரு காரியம் இருக்கும். நம்ம ரத்தம் கொதிக்கலாம், நம்முடைய ரத்தம் ஸ்லோவாக ஓடலாம். அதாவது நம்முடைய ஆத்துமாவில் என்னென்ன நடக்கிறதோ அதற்கும் ரத்த சம்பந்தம் உண்டு. நம்முடைய சரீரம் நல்லா இருக்கணும்னாலும் ரத்த சம்பந்தம் உண்டு. இப்போ ஆவி ஆத்துமா சரீரம் ரத்தத்தோடு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு புரிஞ்சுங்களா? அப்போ நான் உன்னோடு கூட ஒரு இரத்த சம்பந்தம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தோடு கூட ஒரு உறவு வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உறவு இருந்தாதான், அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவு இருக்கும்போது நம்ம சொல்லலாம் இரத்த சம்பந்தம் உள்ள உறவு இது. இப்போ இன்றைக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் நம் இயேசுவோடு கூட ஒருங்கிணைந்து இருக்கும்போது நாம் என்ன சொல்லலாம் என்றால், இது இரத்த சம்பந்தமான ஒரு உறவு என்று நாம் சொல்ல முடியும். இப்போ ஜலம் சாட்சி கொடுக்கணும். ஜலம் சாட்சி கொடுக்கணும் என்ன அர்த்தம்னா, இங்கே சொல்கிறது அது உங்களுக்கு ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நான் உண்மையாய் மனம் திரும்பி விட்டேன், நான் உண்மையாக என்னுடைய மனசில் இயேசு தாங்க என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கிறேன், நான் பொய் சொல்லவில்லை. இந்த மனம் திரும்புதல் தான் இயேசு சொல்கிறாரு, நிக்கோதேமஸ்க்கு சொல்கிறாரு, நீ ஆவினால், நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பெறவாவிட்டால் அது ஒரு மறுபிறப்பு. இப்போ முதல்ல நாம் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நாம் விசுவாசித்து கொண்டு இருந்தோம். திடீரென்று யாரோ ஒருத்தர் சத்தியத்தை நமக்கு சொன்னார்கள். நாம் நம் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டோம். அப்படின்னும் போது நான் உண்மையா அவர் தாங்க என் இரட்சகர்ன்னு நான் நினைக்கிறேன், அவர் தான் என்னுடைய நேசர் என்று நான் நினைக்கிறேன். என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லும் போது என் கண் கலங்குகிறது. நான் என்றென்றைக்கும் அவருடையவன் என்று சொல்லும் போது என் கண் கலங்குகிறது என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்கள், நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்து விட்டீர்கள். அதை நீங்கள் பகிரங்கமாக அறிவிக்கிறது தான் அந்த ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் எதற்கு கொடுக்கப்படுகிறதுனா, அது ஒரு மற்றவர்களுக்கு அது தெரியணும். உள்ள நடந்துருச்சு, உள்ள ஏற்கனவே விஷயம் நடந்து விட்டது, மற்றவர்களெல்லாம் அறிந்து கொள்வதற்காக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அப்போ இந்த உள்ள நடந்தாலே நான் சொல்வேன் அந்த ஜலம் சாட்சி கொடுக்கும். அப்போ நீங்கள் என்னன்னா, நீங்கள் இந்த உள்ளத்தில் இது நடந்த பிறகு நீங்கள் போய் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த தண்ணி சாட்சி கொடுக்கும். இவன் ஒரு விசுவாசி, இவள் ஒரு விசுவாசி என்று அந்த ஜலம் சாட்சி கொடுக்கும். ஸோ அதனால தான் பூலோகத்தில் ஜலம் சாட்சி கொடுக்கும். அடுத்தது நம்மளுடைய ரத்தம் சாட்சி கொடுக்கும். ஏன்? நம்மளுடைய ரத்தத்தோடு அவருடைய ரத்தம் கலந்திருக்கிறது. இயேசுனுடைய ரத்தம் நம்மோடு கூட கலந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அவருக்காக துடிக்குது, அவர் வருவார் என்று காத்திருக்கிறது, அவருடைய அன்புக்காக இயங்குகிறது, அவருக்காக அநேக காரியங்களை செய்வது, உயிரே ஊடுது. அப்போ நம்மளுடைய ரத்தம் அவருடைய ரத்தமோடு கலந்திருக்கிறது. ரத்தம் சாட்சி கொடுக்கும். கடைசியாக அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது என்பதை அந்த ஆவியானவர் தான் சாட்சி கொடுக்கணும். ஆவியானவர் சொல்லணும், இந்த பிள்ளை நம்முடைய பிள்ளை, இந்த மகன் இந்த மகள் என்னுடைய மகள், ஏனென்றால் என்னுடைய ஆவி அவர்களுக்குள்ளாக இருக்கிறது.
அதுதான் இங்க என்ன போட்டிருக்குன்னா, பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளை 3ம் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. இப்போ பாருங்க, இந்த மனுஷனுடைய சாட்சியை கிடைக்கணும், மனுஷனை பிரியப்படுத்தணும்னு எவ்வளவு கேவலமாய் நடந்து கொள்கிறோம். என்னென்னமோ செய்கிறோம். மனுஷனுக்கு முன்பாக நான் டீசெண்டா இருக்கணும், மனுஷன் என்ன நினைக்கணும் பெரியவன். அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற வேண்டும். நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் அனுகிரகம் இருக்க வேண்டுமானால், ஆவியின் அற்புதம் நிறைவேற வேண்டுமானால், நம் தேவனிடத்தில் சாட்சி பெற்றிருக்க வேண்டும். நம் மனுஷனிடத்தில் சாட்சி பெறுவதற்காக எவ்வளவு காரியங்களை செய்கிறோம். அது யூஸ்லெஸ். அது தூக்கி போட்டுடலாம். தேவனிடத்திலிருந்து எனக்கு அங்கீகாரம் வர வேண்டும் என்று நாம் காரியங்களை செய்ய வேண்டும். அப்போதான் நமக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. அநேக வேளையிலே நான் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறது, மியூசிக் போடுறது, இதெல்லாம் எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, முதல்லாம் வெக்கமாக இருக்கும். மற்றவன் என்ன சொல்லுவான், நான் தேவனை துதிக்கும் போது ஒரு இந்த பிரசங்கமே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நான் வீடியோவில் வர முடியுமா, வரக்கூடாதா? அப்புறம் யோசித்து பார்த்தேன், நான் இந்த மனுஷர்களையா பிரியப்படுத்த வேண்டும்? என் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும். என் தேவன் என்னை பார்த்தாரனால், என் மகன் நல்லா பாடுறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய குழந்தைகள் சின்னதில் இப்போ கூட அதுங்க அப்படியே கட்ட குரலில் பாடும், ரைம் வாசிக்கிற மாதிரி வாசிக்குங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ ரொம்ப நல்லா பாடுற, சந்தோஷப்படுவோம் இல்லையா? அப்படிதான் தேவன் சந்தோஷப்படுவார். அவருடைய காரியத்தை நாம் செய்யும் போது அது எவ்வளவு கேவலமாக செய்தாலும் சரி, அவர் சந்தோஷப்படுவார், என் பிள்ளை இதை செய்கிறது என்று. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேவனிடத்திலிருந்து சாட்சியை பெற்றுக்கொள்ள மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும், மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருங்க. அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அதுக்கு இருங்க. மிச்சதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒருத்தர் சொல்லுவான், நீ நல்லா பாடுறேன்னு. தேவனிடத்தில் நம்ம நல்லா பாடணுமானால் இன்னொருத்தர் கண்டிப்பாக சொல்லுவான், நீ நல்லா தான் பாடுற. அதே மாதிரி தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் வசனம் வச்சுருக்கீங்க, ஏதாவது சாட்சி சொல்லணுன்னா சந்தோஷமாக சாட்சி சொல்லுங்கள். ஐயோ யார் என்ன நினைப்பா, உங்களுக்கு என்னத்துக்கு கவலை? அவன் என்னத்தையும் நினச்சிட்டு போகிறான். நம் தேவன் நம்மை அங்கீகரித்து இருக்கிறார். ஆவியும் ஜலமும் இரத்தமும் சாட்சி கொடுக்கிறது. அப்போ இங்கே போட்டிருக்கு, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். இது நிறைய பார்த்தீங்கன்னா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று வாய் அளவில் சொல்லிவிட்டு செய்யறதெல்லாம் நேர்மாறா நம்ம செஞ்சோன்னா, அடுத்த வாரம் அதை பற்றி படிக்க போகிறேன். நான் வசனம் போட்டிருக்கு, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. நான் இப்போ படிக்கும் போது தான் எனக்கு தெரியுது, ஓ கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். வாய் அளவில் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு நேர்மாறாக நான் நடந்து கொண்டேனானால் எப்படி நான் விசுவாசி? நான் தேவனையே பொய்யராக்கிறேன். ஸோ அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக விட்டுணும். ஏன்னா இந்த சாட்சி, இந்த நான் மரித்து போகும்போது இது 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் மரித்து போகிறது எனக்கு தெரியாது. உலகத்துக்கு தெரியும், இவன் மரித்து போயிட்டான், இவனை புதைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. ஏன்? நான் இயேசுவோடு இருக்கிறேன், இப்போவும் இயேசுவோடு தான் இருக்கிறேன். ஸோ இந்த இரத்தமும்
அவருடைய ஆவியும் அவருடைய அவருடைய இரத்தமும் அந்த ஜலமும் நம்மிடத்தில் இருக்கும்போது, அது சாட்சி கொடுக்கும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக தேவனிடத்தில் போய் விடுகிறோம். இப்போ இயேசு அங்கே சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான்னு. அதுக்கு அர்த்தம் இதுதான். 1 யோவான் 5:11, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இதுக்கு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம படித்ததுக்கு இப்போ என்ன அர்த்தம்னு புரிஞ்சிச்சு. இப்போ இயேசு நமக்குள்ளே இருக்கிறாருன்னா, அவரை விசுவாசித்து அவரை திருப்திப்படுத்தி அவர்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கணும், அவர்கிட்ட நான் ஒருங்கிணைந்து இருக்கணும். இப்போ அவர்கிட்ட நான் ஒருங்கிணைந்து இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். இவர் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம வெக்கப்படணும்? அவர் நம்மை ஆளுகை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நம் மூலமாய் மற்றவர்களுடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். இது ஒரு பெருமையான காரியம். இதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதற்காக நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷன் என்ன நினைப்பானோ என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வாசம் செய்வதற்கு இன்றைக்கு துடித்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம் தேவன் இன்றைக்கு மனஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என் மகன் வருவானா, என் மகள் என்னிடத்தில் வருவாளா? அவர் அங்க வைத்து அவர் மனஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறார், பாரத்தோடு இருக்கிறார். நாம் அவரோடு சேர்ந்து உன்னும் கிட்டி சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தி மகிமையில் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்காக, இந்த பாட்டுக்காக, இந்த மியூசிக்காக, இந்த நேரத்திற்காக, குடும்பமாக எங்களை கூடி வர செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதில் எல்லாமே உம்முடைய காரியம். அப்ரோஜனம் உள்ள நானோ அப்ரோஜனம் உள்ள நாங்களோ எதையும் செய்ய முடியாது. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் நாங்கள். நீர் எங்களை இப்படி கூட்டி சேர்த்து இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சத்தியமாக அந்த பாட்டில் எழுதியிருக்கிறது போல உம்முடைய வார்த்தையின் பரிமாணம் எங்களுடைய வாழ்க்கையின் மொழியாக வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நீ கிரியை செய்யும். இருக்கிற எல்லா இந்த குப்பைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா அநீதியான குப்பைகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். உம்முடைய ஆவினால நிரப்பும். உம்முடைய ஆவின் அபிஷேகத்தின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிமின் மேல் மகிமை அடைய வேண்டும். உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக மறுரூபமாக வேண்டும். உம்மை நாங்கள் பார்க்கும்போது உம்மை போல நாங்கள் மாற வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்யும். எங்கள் ஆத்துமாக்களை நீர் தேற்றும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வாரத்திலிருந்து இன்னும் அதிக ஒரு எனர்ஜியோட, இன்னும் அதிக ஒரு ஆர்வத்தோடு உம்மை நாடி தேட, இன்னும் தாகத்தோடு உம்மிடத்தில் வந்து தாகம் தீர்த்து கொள்ள நீர் கிரியை செய்யும். உம்முடைய நாமமே மகிமை பெறட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நாம் பார்ப்போம்.